Hi guys, happy morning. நம்ம வீட்டில் எங்கேயாச்சும் எல்லாரும் வெளியே போகிறோன்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு தான் விரும்பப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு தக்காளி சட்னி எடுத்துன்னு போனீங்கன்னா 3 வேளை இதே கொடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சட்னி. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் 2.5 கிலோ தக்காளியை வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளிக்கு 20லேருந்து 25 காஞ்ச மிளகாவையும் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா மிக்சியில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம எங்கேயாச்சும் ட்ரிப்பு போகிறோன்னா 4 நாள் 5 நாளுக்கு கூட இந்த தக்காளி தொக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு அடி கனமான கடாயும் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு மூடியும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது மேலெல்லாம் தெரிக்கும், கரையாயிடும். அதில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயும் நல்லெண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நம்ம 4 நாள் 5 நாள் வச்சுருக்கோன்னா கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா தாங்க ஊற்றணும். ஸோ அப்போ தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொரிச்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பியூரி எடுத்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றும்போது பொறுமையாக ஊற்றுங்க. கை மேலெல்லாம் தெரிக்கும் எண்ணெய். ஸ்லோவாக ஊற்றுங்க பார்த்து. நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா ட்ரிப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் இட்லினாலே இறங்காது. அதுவும் ஆறிடுச்சுன்னா சுத்தம் மோசங்க. ஆனால் இதுவே இந்த இட்லியும் தக்காளி சட்னியும் வெளியே எங்கன்னா போகும்போது எடுத்துகிட்டு போங்களேன், அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இது லென்த்தி வீடியோவாக போயிடும். அதனால தான் இது மாதிரி சுண்டனோடனே காட்ட ஆரம்பிச்சிட்டேன் வீடியோவில். எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வரணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கெல்லாம் இந்த தக்காளி சட்னியை 3 வேளை கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பேங்க. எத்தனை இட்லி சாப்பிட்றேன்னு எனக்கே தெரியாது. இது சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு இட்லி கூட தாங்க ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இது வேறு லெவலில் இருக்கும். இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு சொர்க்கமே நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லியும் இந்த தக்காளி சட்னியும். இப்போ கடைசி ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளி ரொம்ப புளிப்பு இல்லை. கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரெட் இது தான். நாங்கள் வெளியே போனாலே இதை கண்டிப்பாக செஞ்சுருவோம். சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி சட்னி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உடனே ஒரே நாள்லேயே செலவாயிடும். ஸோ அதனால் ரொம்ப எண்ணெய் பிரிகிற அளவுக்கு விடலை. நீங்கள் 4 நாள் 5 நாள் வைக்கணுன்னா நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விடுங்க. இப்போ எந்த ஒட்டாமல் வந்துடுச்சு. கேஸை நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். தக்காளி சட்னி ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிடுங்க. மகிழ்ச்சி. பாய் கைஸ்.